Hi friends, welcome back to abitamilyoutuber. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா மறக்காம abitamilyoutuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னா both Instagram and Facebook ரெண்டுலயுமே வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வீட்டு vlog தான் வந்து பார்க்க போறீங்க. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட். சோ சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் மெனு இதெல்லாம் preparation எல்லாமே வந்து பார்க்க போறோம். சோ ஆதா வந்து பாத்தீங்கன்னா லக்கி கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த vlog வந்து பாத்தீங்க அப்படினா புரட்டாசி ஸ்டார்ட் பண்றதுக்கு பிஃபோர் வீக் சண்டே வந்து எடுத்த vlog. சோ அம்மாவோட கறி குழம்பு ரெசிபி ப்ளஸ் அப்பாவோட பிரியாணி ரெசிபி ரெண்டுமே வந்து அவங்களே வந்து இன்னைக்கு வந்து பண்ணி காட்ட போறாங்க. அந்த vlog தான் வந்து நம்ம பார்க்க போறோம். அம்மா ஸ்டைல் மட்டன் குழம்பு தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து ஸ்டைல் நல்லா மிளகாய் அரைச்சு வைக்கிற ஸ்டைல். சோ இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணி தான் வந்து செய்வாங்க. விளக்கெண்ணெய் ஊத்திட்டு நல்லா வந்து வரமிளகாய் வந்து ஒரு 10 ல இருந்து 15 வரமிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளே வந்து ரோஸ்ட் பண்ணி தனியா வந்து ஒரு பிளேட்ல வந்து எடுத்து வச்சிருங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இத வந்து அப்படியே ஒரு பிளேட்ல தனியா எடுத்து வச்சிட்டு நம்ம மத்த இன்கிரிடியன்ட்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மல்லி வந்து எடுத்து வச்சிருக்காங்க. மல்லி வந்து ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி வந்து எடுத்து வச்சிருக்காங்க. சோ இத அப்படியே வந்து அதே எண்ணெயில வந்து போட்டு நம்ம நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மல்லி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கோல்டன் பிரவுன் கலர் ஆற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மல்லி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அதிலே வந்து 1 டீஸ்பூன் மிளகு 1 டீஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து கறி லீஃப் சேர்த்துட்டு அதையும் வந்து நம்ம இதோட ஒண்ணா சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இது எல்லாமே வந்து நல்லா வறுபட்டு இருந்தா தான் வந்து டேஸ்டும் வந்து நல்லா இருக்கும். ஃப்ளேவர் நல்லா ரிலீஸ் ஆகும். இப்போ இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த வரமிளகாயை இதோட சேர்த்துட்டு ஒரு mix பண்ணி அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லயே வந்து கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அதுக்கு அப்புறம் அரைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அரைக்கணும். நல்லா ஃபைன் பவுடரா வந்து அரைக்கணும். சோ இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் 1 கப் வந்து நம்ம வதக்கி அரைக்கணும். பட் dry powder தனியா அரைச்சிட்டு அதுக்கு அப்புறம் சின்ன வெங்காய பேஸ்ட் அரைச்சீங்க அப்படினா நல்லா வந்து அரைச்சு கொடுக்கும் மிக்ஸில அரைக்கும்போது. சின்ன வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. சோ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதையும் வந்து ஆஃப் பண்ணி ஆற வச்சிரலாம். சோ எல்லாம் ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சாச்சு. அத அரைக்கிறதுக்குள்ள இத தாளிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு அதுல வந்து கடுகு சேர்த்துட்டாங்க. இதிலே வந்து பாத்தீங்கன்னா 2 பீஸ் பட்டை 4 கிராம்பு அதுக்கு அப்புறம் பிரிஞ்சி இலை இது எல்லாமே வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. இது கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் சோம்பும் எடுத்துருக்காங்க. சோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எண்ணெயில போட்டு கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுறலாம். இது கூடவே வந்து கொஞ்சமா சின்ன வெங்காயமும் கறி லீஃபும் வந்து நம்ம இதல சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். ஒரு 1 மினிட் சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம மட்டன் பீசஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். மட்டன் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நெஞ்செலும்பு நிறைய எலும்பு போட்டு செய்யும்போது மட்டனோட போன் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு வந்து நிறைய கால்சியம் கிடைக்கும் அப்படிம்பாங்க. ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி வந்து நெஞ்செலும்பு தான் வந்து நிறையா சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கணும். ஸோ வதந்த தண்ணிலாம் இல்லாமல் நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரை பவுடரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கறி அது வரைக்கும் வதங்கிட்டே இருக்கட்டும். ஸோ நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம என்னதான் வந்து நல்லா நைஸா அரைச்சாலுமே வந்து மல்லி அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து டஸ்ட் மாதிரி இருக்கும். சோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி சேர்த்தோம் அப்படினா குழம்பு வந்து நல்லா தெளிவா தண்ணியாட்ட நல்லா இருக்கும். இல்லனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பதபதன்னு இருக்க மாதிரி இருக்கும். சோ நல்லா அதை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து தண்ணி சேர்த்து அந்த டஸ்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து குழம்புல வந்து மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு அரைச்சா அதையும் வந்து இதிலே வந்து ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயத்தையும் அரைச்சிட்டு அதையும் வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி வந்து வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கறி குழம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து நம்ம பண்ண வேண்டியது ஒரு 3 பீஸ் இஞ்சியை வந்து நல்லா தட்டி இதில் சேர்க்கணும். இதில் வந்து நம்ம பூண்டு சேர்க்க போகிறதில்ல, இஞ்சி மட்டும் தட்டி அப்படியே வந்து ஆட் பண்ண போகிறோம். குழம்பு கன்சிஸ்டன்சிலாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சு நல்லா ஒரு 5 விசில் வந்து நம்ம குக் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம்.
இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பும் பூரியும் தான். இது ரெண்டுமே வந்து நல்ல ஒரு சூப்பர் காம்பினேஷன். குழம்பு வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும், எண்ணெய் எல்லாம் செப்பரேட் ஆகி மேலே இருக்கும். ஸோ இது நல்லா நம்ம வந்து இட்லி, தோசை, பூரி இதிலெல்லாம் வந்து ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் டைம் நிறைய பேர் வந்து அந்த கறி குழம்பு வந்து அம்மா வச்சு காட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ மெயினாக அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி வந்து இன்றைக்கி நான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ போய் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சாப்பிட்றலாம். பூரி அண்ட் கறி குழம்பு வந்து ஒரு அல்டிமேட் காம்பினேஷன். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வந்து கறி குழம்பு சாப்பிட்றதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேடியோட பிரியாணி ரெசிபி வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க. மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்காங்க. ஸ்டார் அனீஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மராட்டி மொக்கு, ஏலக்காய், பட்டை, அதுக்கப்புறம் வந்து ஜாதிபத்திரி, கிராம்பு, கல்பாசி, பிரிஞ்சி இலை, இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி பிரியாணி மசாலா பவுடர் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது கூடவே வந்து ஒரு 6 முந்திரி வந்து எடுத்து வச்சுருக்காங்க. மல்லி தூளாக சேர்க்காமல் இந்த மாதிரி நம்ம மசாலா ரோஸ்ட் பண்ணி போட்டு பிரியாணி செய்யும்போது அது தனி டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் நார்மல் பேனில் வந்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம், ஆயிலெலாம் எதுவும் சேர்க்காமல். ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் வந்து இதை அந்த ஃப்ளேவர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு பவுலில் வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ஒன்றா சேர்த்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து முந்திரி சேர்த்துட்டு அதையும் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முந்திரி லாஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா போதும். ஃபைனலாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதையுமே வந்து ஆட் பண்ணி இதில் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷலான பிரியாணி மசாலா. ஸோ இதை அரைச்சிட்டு நம்ம வந்து பிரியாணி செய்யும்போது தனி ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம நல்லா வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பிரியாணி இந்த பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். ஸோ 3/4 கிலோ அரிசி எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.25 டம்ளர் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணணும். ஸோ 1 டம்ளர் ஆயில், 1/2 டம்ளர் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். நீங்கள் கீயில் செய்கிறதுனாலும் கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். மசாலாலே எல்லாமே ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சனால தாளிக்கிறதுக்கு வந்து பச்சை மிளகா டேரெக்டாக ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு புதினா, 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி வந்து சேர்த்து அதையும் அந்த ஆயிலே வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த பிரியாணி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வரும். ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் வந்து வறுத்துட்டே இருங்க. புதினா கொத்தமல்லி தழை வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். 4 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா நீல வாக்கில் அறுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை அப்படியே வந்து எண்ணெயில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். கறி வந்து இந்த மாதிரி குண்டால செய்யும்போது நம்ம கறியை வந்து தனியாக வந்து விசில் விடணும். ஸோ கறியை வந்து தனியாக விசில் விட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி வந்து நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. கறி வேக வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து கறியை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து கறி தனியாக, அந்த தண்ணி தனியாக செப்பரேட் பண்ணி வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா பவுடரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இது அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே வந்து எல்லாத்தையுமே வந்து சேர்க்கக்கூடாது. ஸோ 3/4 கிலோவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தான் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கப் தயிர், வேக வச்ச கறி, இது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஆனியன் வந்து ரொம்ப நேரம் வதங்கணும். நல்லா உங்களுக்கு அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சின்ன வெங்காயம் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டையுமே வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை வதக்கிக்கலாம்.
நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு, சில்லி பவுடர் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இது 2 தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ஸோ இந்த வெங்காயம் வதங்கினோடனே வந்து இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல் டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு காரத்துக்கு வந்து நம்ம சில்லி பவுடர் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம். இது ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த வெங்காயத்தோடு சேர்த்து அந்த மசாலா வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வதக்கவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ டக்குன்னு ஒரு 1 மினிட் வதக்கிட்டு நம்ம ஒரு கப் எடுத்து வச்சுருக்க கர்டை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா செப்பரேட் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வேக வச்சுருக்க மட்டனை மட்டும் தனியாக எடுத்து ஆட் பண்ண போகிறோம். அந்த தண்ணியும் வந்து நம்ம பிரியாணியில் வந்து மெஷர்மெண்ட்டுக்கு கணக்கு வைக்கணும். ஸோ வெறும் மட்டன் பீசஸ் மட்டும் நீங்கள் வடித்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து கல்யாண வீட்டில் இல்லை பெரிய லெவலில் விருந்துக்கெலாம் பிரியாணி செய்யும்போது கறி தனியாக வேக வச்சு இந்த மாதிரி மெத்தடில் தான் செய்வாங்க. உங்களுக்கு வேலையும் வந்து குயிக்காக முடிஞ்சிடும். மட்டன் பீசஸும் வந்து வெந்திரிச்சா வேகலைன்னு நமக்கு டவுட் இருக்காது. ஏன்னா நம்ம பாத்திரத்தில் செய்யும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரி குக் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மசாலோட ஃப்ளேவர் வந்து மட்டனில் வந்து இறங்கணும். அது வரைக்கும் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதிலேயே வந்து குக் பண்ணிக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியை வந்து மெஷர்மெண்ட்டுக்கு ஊற்றிட்டு இது கூடவே வந்து நார்மல் வாட்டரும் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். ஒரு உலக்கு ஊற்றியாச்சு, மறுபடியும் இன்னொரு உலக்கு ஃபுல்லாக வந்து தண்ணி பிடிச்சி ஊற்ற போகிறோம். ஸோ ஒன்றுக்கு வந்து 2 தண்ணி. ஆல்ரெடி வந்து நமக்கு தயிர் இந்த கிரேவி இதுலலாம் வந்து கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதனால் தண்ணி வந்து பார்த்து கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றுங்க. இப்போ கிரேவியும் மட்டனும் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இது அப்படியே வந்து நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சுக்கா மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க தண்ணியை வந்து இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம். சீரக சம்பா ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஊறுச்சுன்னா போதும். 15 to 20 மினிட்ஸ்க்கு மேலே ஊற வச்சோம் அப்படின்னா வேகும்போது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ நல்லா அரிசியை கழுவிட்டு கரெக்டாக வந்து 20 மினிட்ஸ் வந்து ஊற வைக்க போகிறோம். ஸோ நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் வந்து இதுவுமே வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். இப்போ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து இப்போ தண்ணி வடிச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக வச்சுட்டு இந்த மசாலா அரைச்சி போட்டு செஞ்சாலே வந்து பிரியாணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அரிசி சேர்த்தாச்சு. அரிசி நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுருங்க. அரிசி நல்லா உதிரியாக வரும். இந்த பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியே வந்து சேர்க்கலை. தக்காளியே வந்து வேண்டியதில்லை. தக்காளி சேர்க்காமல் செஞ்சாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். காலையில் வச்ச மட்டன் குழம்பு இருக்குது. கூட வந்து அம்மா சில்லி சிக்கன் வந்து பொரிச்சிட்ருக்காங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி விட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து லிட்டு போட்டு இது மேலே வந்து வெயிட் வச்சு நல்லா லோ ஃப்ளேமுக்கு வச்சிடணும். வச்சுட்டு கரெக்டாக 15 மினிட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா பிரியாணி வந்து பர்ஃபெக்டாக வந்து குக் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இடையில ஓப்பன் பண்ணாமல் தம் போட்ட மாதிரி இந்த மாதிரி நம்ம வெயிட் வச்சிடறோம். இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு. நம்மளோட பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா உடச்சி விட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டும்போது தான் வந்து அது எந்த அளவுக்கு வெந்திருக்கு என்னென்னு பார்க்க முடியும். உடனே வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டிங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து குக் ஆகாமல் இருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக வந்து பிரியாணி வந்து குக் ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். தண்ணி அளவு பிரியாணி மசாலா எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக எந்த ஒரு ஃப்ளேவருமே தெரியாது, எல்லாத்தையும் நம்ம ஒன்றா அரைச்சி போடும்போது. சூப்பர் அண்ட் பர்ஃபெக்டான பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அரிசி வந்து செப்பரேட்டாக இருக்குது. மசாலாவும் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும். நீங்களும் வந்து இந்த பிரியாணி ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது கூட வந்து தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் சில்லி சிக்கன், காலைல வச்ச மட்டன் குழம்பு, இதுதான் வந்து இன்றைக்கி லஞ்ச் மெனு. டேடியோட மட்டன் பிரியாணி வந்து ரொம்ப ஒரு அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்ச உடனே அதே சூட்டில் உட்காந்து நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்.
பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு ஆஃப்டர்நூன் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங்க்கு மேலே நானும் அம்மாவும் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டு வந்தேன். ஸோ நம்ம வெளியே வந்துட்டாலே போதும், நம்ம கூட விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுவான் லக்கி. லாஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது இப்போ வந்து நல்லா வளர்ந்தாச்சு. அது வந்து வரல, அவ்வா கூட இருந்துக்கிறேன்னு வீட்டில் இருந்துக்கிட்டான். நானும் அம்மாவும் தான் போனோம். எங்களுக்கு முன்னாடி லக்கி வந்து ஆட்டோவில் ஏறிட்டு இருந்தான். அம்மா வந்து உள்ளே விட்டு லாக் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் நானும் அம்மாவும் வந்து ஆட்டோவில் வந்து வெளியே கிளம்பிட்டோம். இதுதான் வந்து பழனி பஸ் ஸ்டாண்டு. இந்த சண்டே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஈவினிங் வந்து நாங்கள் வெளியே போயிட்டு வரதுக்கே வந்து 8 o'clock அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணுறேன். இந்த vlog எப்படி இருந்துச்சு, இந்த ரெசிபிஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.